பெங்களூரில் முடிதிருத்தத்திற்கு சென்றவர் இலவச மசாஜ் செய்து கொள்ள ஆசைப்பட்டு கோமா நிலைக்கு சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சென்னையில் மருத்துவ மாணவர் இதுபோன்ற ஒரு சம்பவத்தால் மரணம் அடைந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பெங்களூருவைச் சேர்ந்த 40 வயதுடைய பாபு ரெட்டி என்பவர் கடந்த மே மாதம் வழக்கமாக செல்லும் சலூனில் முடிதிருத்தம் செய்து கொள்ள சென்றபோது 100 ரூபாய் கட்டணத்தில் முடிதிருத்தத்தோடு இலவச தலை மற்றும் கழுத்து மசாஜ் செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் 30 நிமிடம் செய்யப்பட்ட மசாஜின் போது கழுத்து பகுதியில் ஏதோ சத்தம் கேட்டுள்ளது. ஆனால் அதை பெரிதுபடுத்தாத பாபு வீட்டிற்கு செல்லும் போது மயக்கம் மற்றும் சரியாக நடக்க முடியாத நிலை ஏற்பட்டதும் கொலம்பியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் 48 மணி நேரம் தனது சுய நினைவை இழந்து கோமா நிலைக்கு சென்ற அவருக்கு மூளைக்கு செல்லும் நரம்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நரம்புக்குள் ஒரு டியூப் வைத்து அதை சரி செய்துள்ளதாகவும் கூறியுள்ள மருத்துவர்கள் சரியான பயிற்சி இல்லாதவர்கள் கொடுக்கும் இதுபோன்ற மசாஜால் தவறு ஏற்பட்டு வருவதாக எச்சரித்துள்ளனர். நியூஸு அப்ளிகேஷனை தற்போது கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஸ்டோரிலும் டவுன்லோட் செய்யலாம்.